Hi guys, welcome to Bankers Edge. 25 question series. IBPS and SBI prelims காக தான் இந்த series. நம்ம இந்த 25 questionsல 5 marksக்கு simplification or approximation question பார்க்க போறோம். And again 5 marksக்கு number series or quadratic equation question பார்க்க போறோம். ரெகுலரா 10 arithmetic problems solve பண்ணலாம். And 5 marksக்கு ஒரு DI பார்க்க போறோம். இன்னைக்கு clerk level questions தான் solve பண்ண போறோம். இன்னைக்கு செஷன்ல என்ன பார்க்க போறோம்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். simplificationல 5 questions, number series 5 question, missing number series தான். And 10 arithmetic problems and 1 table based DI பார்க்க போறோம். First question பார்க்கலாம். 40% 2/5 எழுதிக்கலாம். into 5/11 into 352. 5 cancel ஆயிடும். இது 11 table 3 times 2 times and 64. இங்க மிஸ்டேக் பண்ணக்கூடாது. question mark square. So x square ஓட வேல்யூ தான் நமக்கு 64 னு கிடைச்சிருக்கு. So x ஓட வேல்யூ 8. Answer is option E 8. யூசுவலா நம்ம பண்ணும்போது இந்த மிஸ்டேக் பண்ணிடுவோம். டைரக்டா 64 னு நம்ம ஆன்சர் 64 கொடுத்திருந்தாங்கன்னா 64 சூஸ் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அது பார்த்து போடுங்க. இங்க ஸ்கொயர் இருக்கா, ஸ்கொயர் ரூட் இருக்கான்னு பார்த்து போடுங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन 1444 வந்து 38 plus 26 by 4. 64 by 4. ஆன்சர் வந்து 16. ஆப்ஷன் B 16. நெக்ஸ்ட் क्वेश्चन 60 into 2/10. 0 0 cancel ஆயிடும். x equals 12.5. Answer is option B 12.5. Next question 60%. 60% ஓட வேல்யூ 3/5 into x minus 324 ஓட ரூட் வந்து 18 equals 222. x equals 240 by 3 into 5. So 80 into 5 400. Answer is option D 400. Next question பாருங்க. 8 into 9 by 90 divided by x equals 8. 8 cancel ஆயிடும். And 1 times 10 time. x equals 10. இங்க நான் x வந்து question mark தான் x ன்னு denote பண்றேன். Answer is option C 10. Next இப்ப 5 number series questions பார்க்கலாம். இது பார்க்கும்போதே தெரியுது எல்லா நம்பருமே லாஸ்ட் டிஜிட் வந்து 1ல முடிஞ்சிருக்கு அண்ட் கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ளஸ் 10 20. ஸோ நெக்ஸ்ட் 30 இன்க்ரீஸ் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. 40 50. ஸோ இதுவும் 50 தான் ஆயிருக்கு. ஸோ இங்கே ஆன்சர் ப்ளஸ் 30 போட்டோம்னா 81. ஆப்ஷன் டி 81 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2 14 70 கொஸ்டின் மார்க் அண்ட் 420. இந்த நம்பர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மல்டிப்ளிகேஷன் இல்லைனா ஸ்கொயர் நம்பர்ஸ் ஆட் ஆயிருக்கும். இது ரெண்டு தான் மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கு. இப்போ பாருங்க மல்டிப்ளை ஆயிருக்கிறத பார்க்கலாம். இன்டூ 7 ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இன்டூ 5 ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இன்டூ 3 வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஒன்று இது ப்ரைம் நம்பர்ஸ் கூட மல்டிப்ளை ஆகிறதா இருக்கும், இல்லைனா ஆட் நம்பர்ஸ் கூட மல்டிப்ளை ஆகிறதா இருக்கும். இங்கே பாருங்க 70 இன்டூ 3 போட்டோம்னா 210 வருது. நெக்ஸ்ட் இன்டூ 2 போட்டோம்னா 420 வருது. ஸோ இது வந்து ப்ரைம் நம்பர் சீரீஸ் கூட மல்டிப்ளை பண்ணுற மாதிரி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 210. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2 11 36 85 கொஸ்டின் மார்க் அண்ட் 287. இந்த கொஸ்டின் பாருங்க கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியும் இருக்கு அண்ட் அதிகமாக ஆன மாதிரியும் இருக்கு. ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகல, கிராஜுவலாக தான் அந்த மாதிரி தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ப்ளஸ் 9 ப்ளஸ் 25 ப்ளஸ் 49. ஸோ இங்கே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு எல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸாக வருது. 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் நெக்ஸ்ட் 9 ஸ்கொயர் தான் வரணும். ஸோ 85 ப்ளஸ் 81 166. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 166. நெக்ஸ்ட் நம்பரும் வருதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 11 ஸ்கொயர் வரணும். 121. 166 ப்ளஸ் 121 782 287. கரெக்டாக தான் வந்திருக்கு. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 166. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டினில் வந்து எல்லாமே டிக்ரீசிங் நம்பராக வந்திருக்கு. ஸோ இந்த சைட்லேருந்து பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரைட் சைட்லேருந்து இங்கே இன்டூ 2 ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டும் இன்டூ 2, இதுவும் இன்டூ 2 ஆயிருக்கு. ஸோ எல்லாமே இன்டூ 2 தான். இந்த இடத்துலையும் அப்போ இன்டூ 2 தான் இருக்கும். 100 இன்டூ 2 200. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 200. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
இந்த கொஷனில் ஃபஸ்ட்டு 2 நம்பர் பார்க்கும்போதே தெரியுது. இது +4 ஆயிருக்கு, இங்கே +8 ஆயிருக்கு, இது +16 அண்ட் நெக்ஸ்ட் +32 ஆகணும். 32 + 44 676. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 76. நெக்ஸ்ட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. +64 0 பேலன்ஸ் 140. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 76. நெக்ஸ்ட் இப்போ நம்ம அரித்மெட்டிக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். A and B invested total rupees 6,400 in business and ratio of time period for which A and B invested is 4:3. So amount, time period and profit share. Amount வந்து டோட்டல் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. 6,400 rupees இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ டைம் பீரியட்க்குனா 4:3 ரேஷியோ டைம் பீரியட்க்கு. இஃப் தே காட் டோட்டல் ப்ராஃபிட் ஆஃப் 7,200 அண்ட் ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் A is 3,200. ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் ஏ வந்து 3,200ன்னு கொடுத்துட்டாங்க அண்ட் டோட்டல் ப்ராஃபிட் வந்து 7,200ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ பியோட ப்ராஃபிட்டும் நமக்கு கிடச்சிடும். இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணோம்னா 4,000. தென் ஃபைண்ட் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் பி. இப்போது பியோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரேஷியோ எழுதிக்கலாம் x:y. இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ப்ராஃபிட் ஈக்குவல்ஸ் அமௌண்ட் இன்டூ டைம் பீரியட். இதுதான் ஃபார்முலா. இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். 4xோட வேல்யூ தான் 3,200. 4xோட வேல்யூ 3,200 டிவைடட் பை இந்த 3yோட வேல்யூ எழுதிக்கோங்க. 3y ஈக்குவல்ஸ் இதுலேயும் கீழே 4,000 எழுதிக்கோங்க. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ x:yயோட ரேஷியோ நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. x:yயோட ரேஷியோ 3:5. இதோட ரேஷியோ நமக்கு கிடச்சிடுச்சு. 3:5ன்னு கிடச்சிடுச்சு. இந்த 8ஓட வேல்யூ தான் நம்மளுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். 3 + 5 8ஓட வேல்யூ தான் 6,400ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 5ஓட வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணணும். பியோட இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. ஆன்சர் இஸ் ₹4,000. ஆப்ஷன் டி 4,000. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The marked price of an article is 2400. 2400 கொடுத்துட்டாங்க மார்ட் ப்ரைஸ். The article is sold after giving 150 discount. டிஸ்கவுண்ட் கொடுத்தாச்சு 150 rupeesன்னு. இப்போ மார்ட் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட்டை ரெடியூஸ் பண்ணால் நமக்கு செல்லிங் ப்ரைஸும் கிடச்சிடும். 2250. Such that there is a profit of 25%. ப்ராஃபிட் பர்சன்ட் கொடுத்துட்டாங்க 25%ன்னு. ஸோ இந்த ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு எப்பயுமே காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் தான் இன்வால்வ் ஆகும். அதோட பர்சன்டேஜ் 25% ப்ராஃபிட் ப்ளஸ் 25%ன்னு எழுதிக்கலாம். Find the amount by which the article is marked up above its cost price. காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து எவ்வளோ வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி இந்த மார்ட் ப்ரைஸை செட் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து எவ்வளோ வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அந்த வேல்யூ தான் நம்ம கால்குலேட் பண்ணணும் இப்போது. ஸோ இப்போ நமக்கு செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ 2250ன்னு தெரியும். இந்த வேல்யூ வச்சு நம்ம காஸ்ட் ப்ரைஸ் கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ இந்த 25% ப்ளஸ் 1/4ன்னு எழுதிக்கலாம். ப்ராஃபிட்டுங்கிறதுனால ப்ளஸ்ஸு. இந்த 5ஓட வேல்யூ தான் நம்மளுக்கு 2250. 4ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஸோ 5ஓட வேல்யூ 2250. 4ஓட வேல்யூ 2250/5 into 4. 4 times 5 times 0 1800. இப்போ நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருச்சு. காஸ்ட் ப்ரைஸ் 1800. மார்ட் ப்ரைஸ் 2400. இப்போ எவ்வளோ வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி விற்றுருக்காங்கன்னா 600 rupees அதிகப்படுத்தி மார்க் ப்ரைஸை செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி ₹600. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரேஷியோ ஆஃப் எஃபிஷியன்சி ஆஃப் ஏ டு தட் ஆஃப் பி இஸ் 3:1. ஏபி இருக்குது. இதோட எஃபிஷியன்சி கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு 3:1. They together can complete the whole work in 15 days. A plus B ரெண்டு பேரும் சேர்ந்தா 4 இருக்கும் எஃபிஷியன்சி. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 15 daysல ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 15ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோன்னா நம்பர் ஆஃப் டேஸ் இன்டூ எஃபிஷியன்சி இதை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு டோட்டல் ஒர்க் கிடச்சிடும். ஒர்க் வந்து 60. In what time A alone can complete the same work if he works with 50% of his efficiency? ஸோ ஏ மட்டும் அதோட 50% எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ணால் எவ்வளோ நாளில் சேம் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி எஃபிஷியன்சி 3 இருக்குது. இப்போது 50% எஃபிஷியன்சினா 1.5 எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ணணும். டோட்டல் ஒர்க் வந்து 16 கால்குலேட் பண்ணியிருக்கோம். டிவைடட் பை 1.5 இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஸோ 40 days. 40 daysல ஒர்க் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆப்ஷன் பி 40. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
The ratio of length and breadth of the rectangle is 15:8. Length is to breadth ஓட ratio கொடுத்துட்டாங்க 15:8. And the area of rectangle is 1080 square centimeter. Length into breadth அதான் ஏரியா வந்து நம்மளுக்கு 1080 கொடுத்துட்டாங்க. What is the perimeter of the rectangle? So 2 into L plus B. L வேல்யூ B வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. So இது 15x and இது 8x. 15 into 8 x square. இதோட வேல்யூ தான் 1018 கொடுத்துருக்காங்க. x square ஓட வேல்யூ 1080 by 15 into 8. நம்ம யூஸ்வலாக இந்த ஏரியா கால்குலேட் பண்ணும்போது இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்ததுக்கப்புறமா இந்த x ஸ்கொயரை மறந்துடுவோம். ரூட் எடுக்கிறதுக்கு கடைசியாக மறந்துடுவோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு 3ன்னு கிடச்சிருச்சு. ஸோ லென்த் அண்ட் பிரெத்தோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். 15 into 3 8 into 3 45 and 24. So 2 into L plus B. 2 into 9 6 138. Answer is option A 138 centimeter. Next 15th question பாருங்க. Two trains A and B are moving in opposite direction with speed 18 meter per second and 22 meter per second and crosses each other in 6 seconds. ஸோ 2 ட்ரெயின் இருக்கு A and B. இதில் நம்மளுக்கு 3 பேராமீட்டர்ஸ் இன்வால்வ் ஆகும். லென்த், ட்ரெயினோட லென்த்ஸு, நெக்ஸ்ட்டு அதோட ஸ்பீட் அண்ட் டைம். ரெண்டுத்தோட ஸ்பீடும் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஏவோட ஸ்பீட் 18 அண்ட் பியோட ஸ்பீட் வந்து 22 அண்ட் ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. 6 செகண்ட்ஸில் கிராஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். லென்த் ஆஃப் ட்ரெயின் A இஸ் 26 மீட்டர் மோர் தேன் லென்த் ஆஃப் ட்ரெயின் B. ஸோ ட்ரெயின் பியோட லென்த் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த ட்ரெயினை விட ட்ரெயின் ஏவோட லென்த் 26 மீட்டர் அதிகமாக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த லென்த் ஆஃப் ட்ரெயின் B? ட்ரெயின் பியோட லென்த், அதாவது எக்ஸ் எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு லென்த் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். லென்த் ஏன் கால்குலேட் பண்ணுறோம்னா டிஸ்டன்ஸ் தான் லென்த்திங்க. அந்த 2 ட்ரெயினோட லென்த் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். எக்ஸ் ப்ளஸ் 26 2 ட்ரெயினோட லென்த்து ஈக்குவல்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகும்போது நம்ம ஸ்பீடை வந்து ஆட் பண்ணணும். 40 into 6. 2xோட வேல்யூ 240 minus 26. x equals 214 by 2 equals 107 meter. xோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. xோட வேல்யூ 107 meter. Answer is option C. Next question பாருங்க. Ratio between speed of boat in still water to speed of stream is 5:2. Speed of boat is to speed of current கொடுத்துட்டாங்க 5:2ன்னு. If 224 km is traveled by downstream in 4 hours. Downstream speed calculate பண்ணிடலாம். Distance தெரியும் 224 கிலோமீட்டரை 4 ஹவர்ஸில் ட்ராவல் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ downstream speed நமக்கு 56 km per hour. Then find the difference between speed of boat in still water and speed of stream. ஸோ நம்ம இப்போது இந்த ஸ்பீட் ஆஃப் போட் மைனஸ் ஸ்பீட் ஆஃப் கரண்ட் இந்த வேல்யூ தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். 5x அண்ட் 2x 3xோட வேல்யூவை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ போட் அண்ட் கரண்ட் வச்சு நமக்கு டவுன் ஸ்ட்ரீம் அண்ட் அப் ஸ்ட்ரீமோட ஃபார்முலா தெரியும். டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஈக்குவல்ஸ் போட் ப்ளஸ் கரண்ட்னு தெரியும். இதை வச்சு நம்ம எப்படி எழுதலாம்னா 5 + 2 = 7. இது ரேஷியோவில் இப்படி எழுதிக்கலாம். அண்ட் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் நமக்கு தெரியும் B - C போட் மைனஸ் கரண்ட். இது வந்து ஷார்ட்கட் தான். 5 - 2 வந்து 3. 7:3 ரேஷியோ நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ 7ஓட வேல்யூ நமக்கு 56ன்னு தெரியும். நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு. இப்போது 1ஓட வேல்யூ 8. ஸோ இப்போ நமக்கு 3ஓட வேல்யூ தான் நமக்கு தெரியணும். ஸோ 3ஓட வேல்யூ 24. இங்கே யோசிக்கலாம், இது 2 செப்பரேட் ரேஷியோஸ் தானே, அப்போது செப்பரேட் வேரியபிள்ஸ் தானே இருக்கும். இங்கே 2x இருக்கும், இங்கே 3y இருக்கும்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் வந்து இது இந்த போட் அண்ட் கரண்ட்டை வச்சு தான் இந்த டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் அப் ஸ்ட்ரீம் ஸ்பீடோட ரேஷியோவே நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ரெண்டுத்துக்குமே சேம் வேரியபிள் தான் வரும். இப்போ பாருங்கள், போட்டோடது வந்து 5xஆக இருக்குது, கரண்ட்டோடது வந்து 2xஆக இருக்குன்னா டவுன் ஸ்ட்ரீமோட ரேஷியோ வந்து 5x + 2x 7x தான் வரும். அதனால தான் நம்ம டைரெக்டாக அப்படி போடுறோம். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் A 24. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த ரேஷியோ ஆஃப் ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் A and B is 4:13. A and B ஓட percentageோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க 4:13. C is 15 years older than B. C வந்து B விட 15 years olderன்னு கொடுத்துட்டாங்க.
C's age after 8 years will be 75 years. Cயோட ஏஜ் வந்து 8 இயர்ஸ்க்கு அப்புறம் 75 இயர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ சியோட ப்ரெசன்ட் ஏஜ் 67ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதை வச்சு நம்ம பியோட ஏஜும் கால்குலேட் பண்ணிடலாம். பியோட ஏஜ் 67 மைனஸ் 15. பியோட ஏஜ் 52ன்னு கிடச்சிருச்சு. இப்போ ஏயோட ஏஜ் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். A/B ரேஷியோ தெரியும் 4:13. இந்த 13ஓட வேல்யூ தான் நமக்கு 52ன்னு கிடச்சிருக்கு. ஸோ 1ஓட வேல்யூ 4. இப்போ 4ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். 4 into 4 equals 16. Answer is option B 16. Next question பாருங்க. Average score of Reina in 40 matches is X. 40 matchல ரெய்னாவோட ஆவரேஜ் X runsனு கொடுத்துருக்காங்க. இது ஆவரேஜ் அண்ட் இது நம்பர் ஆஃப் மேட்ச். In the next 2 matches he scores 112 and 99 runs so that his average increases by 2 runs. இப்போ நெக்ஸ்ட் 2 மேட்ச்ல ஒரு மேட்ச்ல 112 ரன் அண்ட் இன்னொரு மேட்ச்ல 99 ரன் அது ஸ்கோர் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட ஆவரேஜ் வந்து 2 ரன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆல்ரெடி இருந்த ஆவரேஜ் வந்து எக்ஸ், இப்போ 2 ரன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 தான் ஆவரேஜ். ஸோ 2 மேட்ச் ஆடி இருக்கிறதுனால இப்போ ஆல்ரெடி 40 மேட்சஸ், இப்போ 42 மேட்ச். இப்போ மொத்தமாக எவ்வளோ ரன் வந்து ரெய்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்றதை கால்குலேட் பண்ணுறதுக்கு 40 மேட்ச்சில் எக்ஸ் ஆவரேஜ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மேட்ச்லையும் எக்ஸ் ரன்ஸ் எடுத்தால் 40 மேட்ச்சில் 40 into எக்ஸ் ரன்ஸ். இதுதான் வந்து டோட்டல் ஸ்கோர் 40 மேட்சஸ்க்கு அப்புறமா. அதே மாதிரி 42 மேட்சஸ்க்கு அப்புறமா ரெய்னாவோட ஸ்கோர் டோட்டல் ஸ்கோர் எவ்வளோ இருக்கும்னா 42 into எக்ஸ் ப்ளஸ் 2. இதுதான் 42 மேட்சஸ் முடிக்கிறப்ப ரெய்னாவோட ஸ்கோராக இருக்கும். 40 மேட்சஸ் முடிக்கிறப்ப ஸ்கோர் வந்து 40x. இப்போது இந்த ஸ்கோர் 2 மேட்சோட ரன் ப்ளஸ் 112 ப்ளஸ் 99 இந்த வேல்யூவும் ஈக்குவலாக தானே இருக்கும். 42 into எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ இப்போ இதுலேயும் 42 மேட்சோட ரன்ஸ் கிடச்சிச்சு, இதுலேயும் 42 மேட்சோட ரன்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோன்னா எக்ஸோட வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாம். அதை கால்குலேட் பண்ணதுக்கப்புறமா நியூ ஆவரேஜையும் கால்குலேட் பண்ணிடலாம். 40x ப்ளஸ் 211 ஈக்குவல்ஸ் 42x ப்ளஸ் 84. ஸோ 2xோட வேல்யூ 211 மைனஸ் 84 7 127. அப்போ எக்ஸோட வேல்யூ 63.5. 63.5 வந்து ஆல்ரெடி இருந்த ஆவரேஜ். இப்போ நியூ ஆவரேஜ் வந்து ப்ளஸ் 2 65.5 தான் இதோட ஆன்சர். Harini gave 50% of her monthly salary to her husband. She invests half of the remaining salary in mutual funds and left with 15,000. Find her annual income. ஸோ ஹரிணியோட இன்கம்மை வந்து நம்ம 100ன்னு வச்சுக்கலாம். 100ல் பாதி 50% ஆஃப் மந்த்லி சேலரி வந்து ஹஸ்பண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஹஸ்பண்டுக்கு 50 கொடுத்துட்டாங்க. பேலன்ஸ் இப்போ 50 தான் இருக்குது. ஷி இன்வெஸ்ட் half of her remaining salary. அதில் இந்த 50ல் பாதியை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் செலவு பண்ணிடுறாங்க. இப்போ பேலன்ஸ் 25 இருக்குது. அண்ட் லெஃப்ட் வித் 15,000. இப்போ வந்து இந்த 25ஓட வேல்யூ தான் நமக்கு கிடச்சிருக்கு. 25ஓட வேல்யூ தான் நமக்கு 15,000ன்னு தெரிஞ்சிருக்கு. இப்போது இதை வச்சு ஹரிணியோட இன்கம் பர் மந்த் சேலரி எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். 1ஓட வேல்யூ 15,000 by 25. 100ஓட மந்த்லி இன்கம் வந்து 60,000. கொஷினை நல்லா பாருங்கள். மந்த்லி இன்கம் கேட்கல, அவங்க ஆனுவல் இன்கம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மந்த்லி இன்கம் தான் இந்த வேல்யூ நமக்கு 60,000ன்றது மந்த்லி இன்கம். ஸோ 60,000 into 12 மந்த்ஸ்ன்றதுனால ஆனுவல் இன்கம் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 720000 7,20,000 தான் ஆன்சர். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In a basket there are 5 green, 4 blue and 2 red balls. What is the probability of both balls being blue or green ball if 2 balls are picked from the basket? இப்போ இந்த பாஸ்கெட்டில் டோட்டலாக நம்மளுக்கு 5 + 4 + 2 11 பால்ஸ் இருக்குது. இந்த 11 பால்ஸ்லேருந்து 2 பால்ஸ் பிக் பண்ண போகிறாங்க. இந்த 2 பால்ஸில் எய்தர் ரெண்டுமே ப்ளூ பாலாக இருக்கணும், இல்லைனா ரெண்டுமே க்ரீன் பாலாக இருக்கணும். இந்த ப்ராபபிலிட்டி தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. பெர்முடேஷன் காம்பினேஷன் வச்சு போடலாம். இப்போ டோட்டலாக 11 பால்ஸ் இருக்குது. இந்த 11 பால்ஸ்லேருந்து 2 பால்ஸ் பிக் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ப்ளூ பால்ஸ்லேருந்து டோட்டலாக 4 ப்ளூ பால்ஸ் இருக்குங்க. இந்த 4 ப்ளூ பால்ஸ்லேருந்து தான் 2 பால்ஸ் பிக் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் கேஸ் பாருங்கள். ரெண்டுமே க்ரீன் பாலாக இருக்கணும்னா இப்போ இங்கே ஆர் கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம ப்ளஸ் போட்டுக்கலாம். அண்ட் கொடுத்தா மல்டிப்ளை பண்ணலாம். 5 க்ரீன் பால்லேருந்து தான் 2 பால்ஸை பிக் பண்ண போகிறோம். இது வந்து செகண்ட் கண்டிஷன். இப்போ இதை சால்வ் பண்ணலாம்.
So answer is option A, 16/55. Next நம்ம DI question solve பண்ணலாம். Given below table shows the number of cakes of 5 different types sold by shopkeeper on 4 different days. So 5 types of cakes இருக்கு and 4 daysல இதை sell பண்றாங்க. எவ்வளோ கேக் செல் பண்ணுறாங்கன்றது தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. First question solve பண்ணலாம். What is the ratio of number of cakes of type B sold by shopkeeper on Saturday and Monday? Type B கேக்கில் Saturday and Monday 28, 60. So 88 செல் பண்ணுறாங்க. To the number of cakes of type E. Type Eல அதே டேஸில் Saturday and Monday 38 plus 29. 38 plus 29, 67. Answer is option B, 88:67. Next question பாருங்க. What is the average number of cakes of type C sold by shopkeeper on Saturday, Sunday and Tuesday? Type C cake Saturday, Sunday and Tuesday கேட்டிருக்காங்க. So 55 plus 35, 90, 90 plus 48, 138. 138 வந்து total cakes, இதோட average கேட்டிருக்காங்க. So divided by 3 equals 46. Answer is option E, 46. Next question பாருங்க. The number of cakes of type D and D sold on Tuesday. Tuesday அன்னைக்கு D and E வந்து 74 cakes இருக்கு total. Is what percent of number of cakes of type A and B sold together on Sunday? Sunday அன்னைக்கு type A and B எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. So 35 plus 65, 100 into 100. X is what percentage of Y ன்னு கேட்டாங்கன்னா X by Y into 100ன்னு எழுதுவோம்ல, சேம் அதே தான். So answer is 74%. Next question பாருங்க. What is the difference between the total number of cakes of all the given types sold by shopkeeper on Monday? So Monday அன்னைக்கு செல் பண்ணிருக்க cakes and the total number of cakes of all given types by shopkeeper on Tuesday. And Tuesday அன்னைக்கு செல் பண்ணிருக்க cakes. இதோட difference தான் நம்மளுக்கு calculate பண்ண சொல்லியிருக்காங்க. So இங்கே நம்ம calculate பண்ணிக்கலாம். 46 minus 38, இங்க plus 8, plus 6, plus 15, plus 20 and plus 1. So 21, 36, 30, 38. So difference வந்து 38, option A 38. Next question பாருங்க. If the number of cakes of type F sold by the shopkeeper in the given 4 days is 25% more than the number of cakes sold of type D in all the given days. So type D ல எவ்வளோ cakes வித்திருக்காங்களோ அதை விட 25% type F cakes வித்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. So 25% 1/4ன்னு எழுதிக்கலாம். டைப் டி கேக் வந்து 4 கேக்ஸ் விற்றாங்கன்னா டைப் எஃப் கேக் வந்து 5 விற்றுருக்காங்க. தென் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கேக்ஸ் ஆஃப் டைப் எஃப் சோல்டு இன் ஆல் த கிவன் டேஸ். ஸோ இந்த 5ஓட வேல்யூ தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போது டைப் டியோட டோட்டல் கேக்ஸ் எவ்வளோ விற்றுருக்குன்றது நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. 50 + 66 + 44, 0 பேலன்ஸ் 1, 160. ஸோ இந்த 4ஓட வேல்யூ நமக்கு 116 கிடச்சிருக்கு. 5ஓட வேல்யூ வந்து 200. டைப் எஃப் கேக் வந்து இந்த 4 நாளில் 200 கேக்ஸ் விற்றுருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, 200. இதே மாதிரி இன்னொரு கொஷின் பேப்பரில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.